தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகருணா சிந்தும் ஞானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனம் கலியுதேவம் காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு தாய்க்கு பிறகு நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க, தாய்க்கு பிறகு நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தானே பாருங்கள். திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பனங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் மகாபிரிவா முகாமில் இருந்திருக்கேன். இதனால் ஒரு இடத்துல படித்தேன், அது பனங்குடின்னு ஒன்று இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. அது மாதிரி நிறைய இடங்கள் எங்கெங்கேயோ இருக்குது, ஆனால் அங்கே திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சோம். ஒரு சின்ன கிராமம், இந்த இன்டர்நெட்டை வச்சு தான். அங்கே ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது. அது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன். அங்கே தான் பெரியவா அநேகமாக தங்கியிருப்பா, பெரியவா பரமேஸ்வரன் இல்லை. அங்கே வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு மகாபெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருக்கார், தீர்த்தம் கொடுத்துட்டுருப்பாரா இருக்கும். அப்போது அங்கே ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்காரு. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்த பெரியவா வந்து அணுக்க தொண்டரை கூப்பிட்டு ஏதோ ஒரு வாரத்தில் ஒருத்தர் இருக்கார், அவரை காமிச்சு அந்த மனுஷரை அங்கே கூட்டின்னு வாப்போ அப்படின்னு நினச்சாராம். அந்த சிஷ்யர் போய் அவரை கூட்டின்னு வந்தார். அந்த மனுஷன் வந்தார், நின்றார். அவருக்கு வந்து பெரியவாளை பற்றிலாம் தெரியாது, பெரியவா பரமேஸ்வரன் பின்னாடி தானே தெரியும். அவர் நமஸ்காரம் அதெல்லாம் பண்ணல. அவர் வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்கு தான் அங்கே வந்துட்டு இருக்காரு. 2-3 நாள் சுற்றின்னு இருக்கார். அவர் முகம் வந்து ரொம்ப வாட்டமாக இருந்தது. பெரியவா வந்து அவரை பார்த்து கேட்டார், என்ன ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். ஆகாரம் ஆச்சா அப்படின்னாரு. அவர் எங்கே ஆகாரம் ஆச்சு? அந்த மனுஷனுக்கு ஒரே ஷாக்கு. அவர் பேசினார், 3 நாளாக நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னாரு. சரி, போய் நல்லா ஆகாரம் பண்ணிட்டுங்க வா அப்படின்னு. அங்கே வந்து மடத்தை மேனேஜரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டுன்னு போய் அவருக்கு எதாவது ஆகாரம் இது பண்ணோம்னா அப்புறம் இவர் அங்கே கூட்டின்னு இங்கே அனுப்பு அப்படின்னு. அவர் போனார், சாப்பிட்டார். மேனேஜரை மடத்தை மேனேஜரை அனுப்பிச்சி விட்டு சாப்பிட வச்சு இவ்வளோ உபச்சாரம் அவருக்கு ஏன் நடக்குது? 3 நாள் சாப்பிடாம அங்கேயே கிடக்கிறாராம் அவர் வந்தார். வந்த உடனே அவர் வந்தவர் அதுக்கப்புறம்தான் ஃபீல் பண்ணியிருக்கார். ரொம்ப பெரியவா வந்து நம்ம ஒரு 3 நாளாக சாப்பிடாம இருந்து திடீர்னு ஒருத்தர் இந்த மாதிரி சாப்பிட வச்சுட்டு கூட்டின்னு வா அப்படின்றாருன்னா அவருக்கு எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். ஆகாரம் ஆச்சான்னு கேட்குறாரு, சாப்பிட்டாச்சா, ஏதாவது சாப்பிட்டியான்னு. யார் கேட்பா? தாய்க்கு பிறகு நீங்கள் தான் கேட்டிருக்கீங்கன்னாரு அவர், அந்த ஆள் வந்தவர். அப்புறம் அதோட சொன்னார், நான் வந்து திருட்டு தொழில் பண்ணுறேன், ஏதாவது திருடி அதை கொண்டு போய் விற்று அதில் வர பணத்தை வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போவேன், அதை வச்சு அப்படி தான் நடந்துருந்தது. இப்போது வேறு எதுவும் இல்லை, எல்லா இடத்தையும் திருடி முடிச்சார் போல இருக்கு அவர். கடைசியில் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவருக்கு தெரியாது. இந்த முகாமுக்கு நிறைய பேர் வந்திருக்கா, வரா போகிறாலாம் பார்த்துருப்பார். இங்கே ஏதாவது கிடைக்குமா, மடத்துலேருந்து ஏதாவது பாத்திரம் பண்டங்கள் எதாவது இருந்தால் அதை திருடின்னு போனால் கொண்டு போய் விற்றுட்டு மார்க்கெட்டில் ஏதாவது துட்டு வாங்கிட்டு போகலான்னு நினச்சி வந்தார் போல இருக்குது. இவருடைய இது வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கே ஏதோ கள்ளப்படுற மாதிரி இல்லை. அப்படி ஒரு வேளை கள்ளப்படுற படம் இருந்தால் அந்த இதெல்லாம் கொண்டு போய் வெளில கொடுத்தா ஒன்றும் பணம் கிடைக்காது, அப்படி தான் இருக்குது. அதனால் இவர் ஒன்று பரமேஸ்வரன் முன்னாடி இவர் ஏதாவது திருட முடியுமா? பரமேஸ்வரனுடைய சொத்து இல்லையா, அது கையே வைக்க முடியாது. அதனால் இவர் கண்ணுக்கு எதுவுமே திருடின்னு போகிற மாதிரியே கிடைக்கலையாம். அவரும் அங்கே ராத்திரி அங்கங்கே பக்கத்தில் தூங்கிட்டு கடத்தில் வந்திருப்பாரோன்னு தெரியாது. ஆனால் 3ஆவது நாள், அது 3 நாளாக ட்ரையல் விட்டு பார்த்துருக்காரு. ஏதாவது அங்கேருந்து பாத்திர பண்டங்கள் ஏதாவது கிடச்ச தூக்கின்னு அந்த காலத்தில் மொபைல் இல்லை, இருந்தானா யாராவது மொபைலில் எடுத்துன்னு ஓடி போயிட்டுருப்பார். அது மாதிரி எதுவுமே கிடைக்கல அவருக்கு. அதனால் வந்து திருடிட்டு போகலான்னு நினச்சாராம். 3 நாளாக எதுவுமே கிடைக்கல, எனக்கு ஆகாரமும் பண்ணலை. ஏன்னா அந்த பணம் எதாவது கிடச்சா தானே கொண்டு போய் விற்றுட்டு அது துட்டுக்கு அங்கே இங்கே ஆகாரம் போட்டுருப்பா, எங்கே சாப்பிட்லான்லாம் அதெல்லாம் அவருக்கு தெரியல. அப்படியே இருந்திருக்கார் அவர். என்ன பண்ணுறது, அவர் அங்கேயே இருந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. எதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காராம். அப்புறம் கிடைக்குமான்னு பார்க்குறதா, பெரியவா தான் இவரை பார்த்துட்டுருக்காரு.
3 நாள் அவரை தவிக்க விட்டுருப்பார். அப்புறம் தானே அவருக்கு புரியும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் யாருன்னு. 3 நாள் தவிக்க விட்டதே பெரியவா, இல்லைன்னா முதல் நாளே அவரை கூப்பிட்டுருக்க மாட்டாரா? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாதா? அவர் வரவழைச்சதே பெரியவா தானே இருக்கும். ஏன்னா அவர் எதுக்கு வரவழைச்சார் அதை இப்போ தான் தெரியும். இப்போ ஸ்டோரி முடியும் போது தான் என்ன நடக்கிறதுன்னு தெரியும். அவர் அழ ஆரம்பித்தார். பெரியவா கிட்ட வந்து இந்த மாதிரி அவருக்கு ஆகாரம் போட்டவுடனே, எனக்கு தாய்க்கு அப்புறம் நீங்கள் தான் இன்றைக்கி கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்க? ஆகாரம் ஆச்சான்னு. இது வரைக்கும் யார் கேட்க போகிறா? பரமேஸ்வரன் கேட்டால் தான் உண்டு. அதுக்கு தானே நம்மளுக்கு கைலாசத்துலேருந்து இறங்கி நம்மளுக்கு மகாபெரிவா அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்கார். அது தெரிஞ்சிருக்குமே கூட, அவர் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். நம்ம நேராக பார்த்துருந்தா என்னன்றது நான் சொல்கிறதெல்லாம். அவர் அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாராம், இனிமே இந்த திருட்டு தொழிலை நான் பண்ண மாட்டேன். இதை விட்டுட்டு ஏதாவது கை வேலை செஞ்சு உழைச்சி அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு என் குடும்பத்தை நடத்துவேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி பெரியவாளுக்கு அழுதாராம். பெரியவா சரி போயிட்டு வா, அப்படியே நல்ல புத்தியோடு நட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். இதை பண்ணுறதுக்காக தான் பெரியவா அவரை பிடிச்சி இழுத்துருப்பார், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ தாய்க்கு பிறகு நீங்கள் தான் கேட்டிருக்கீங்கன்னா பெரியவா அப்படிங்கிறது தானே தாய் தந்தையார் எல்லாமே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே. ஜெய் ஜெய்சங்கர ஹரசங்கர மகாபிரியா பாதவேஸ்வரன் மகாபிரியா பாதவேஸ்வரன்.